வணக்கம். நான் சித்ரா. சிட்டு ஸ்பைசஸ் அண்ட் ரெடிமிக்ஸ் இதோட கேழ்வரகு தோசை எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பாக்கெட் தான் கேழ்வரகு தோசை மிக்ஸு. இந்த பாக்கெட் வந்து 250 கிராம் பாக்கெட்டு. இந்த பாக்கெட்லேயே செய்முறை எல்லாம் கொடுத்துருக்கு. இதில் வந்து மாவு 1 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டு 2.5 டம்ளர் தண்ணி கலந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதில் வந்து உப்பு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து வெங்காயம், கேரட்டு மட்டும் சேர்த்தா போதும். இதான் மாவு. இந்த மாவுலேருந்து நான் இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு இப்போ தோசை வைக்கிறது ரெடியாக இருக்க மாவு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் குறைவாக தான் செலவாகும். சுகர் பேஷண்ட்டுக்கு கேழ்வரகு ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். முறுமுறுன்னு இருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேழ்வரகு தோசை இது வந்து சாம்பார், ஸ்பைசியான சட்னிஸ்லாம் நல்லாயிருக்கும். வெங்காய சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோ சிட்டு ஸ்பைசஸ் ரெடிமிக்ஸோட ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறது செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.